கோபி ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்குள்ள ஒரு 2 வருஷம் ஆன மாதிரி காட்டிடுவாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அமிர்தா எழிலு எல்லாருமே திரும்ப இங்கே வந்துடுவாங்க. அமிர்தா 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் எல்லாமே திரும்ப கிடச்சிடும். பாக்யா அந்த ரெஸ்டாரண்ட்டில் பூஜை பண்ணுவாங்க. பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட அவங்க எல்லாரையும் திரும்பவும் கூப்பிட்டுருப்பாங்க. வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சு கூப்பிட்ருக்கீங்கன்னா பெரிய விஷயம் அக்கா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யாவும் முன்னாடி என் கூட இருந்தீங்கல்ல, எதுவுமே இல்லாமல் நான் இருந்தப்போ என் கூட சப்போர்ட்டாக இருந்தீங்கல்ல, இப்போ நான் நல்லா இருக்கும்போது உங்களை அப்படியே விட்டுருவேனா என்ன? அப்படியே கண்டிப்பாக விட மாட்டேன், அதனால தான் உங்களை மறக்கவே மாட்டேன், திரும்ப கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா பாக்யா கிட்ட நான் வேலையை விட்டுட்டு உன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யிடா அப்படிம்பாங்க. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் நான் வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகாஷும் எக்ஸாமில் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆகிடுவார். இப்போ ஈஸ்வரி இனியாவை ஆகாஷ்க்கு பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் இதை இனியா சைடில் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு எதையும் பேசி நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம், இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிக்கிட்டு இருக்காங்க, அது அப்படியே போகட்டுமே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோபியும் அப்படி தான் சொல்வார், வேணாம்மா நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினைக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செல்வியும் ஆகாஷும் பாக்யா வீட்டுக்கு வருவாங்க. பாக்யா வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்குறதுக்காக ஆகாஷை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆகாஷுக்கும் சேர்த்து பாக்யா சமைச்சிருப்பாங்க. பாக்யா வீட்டில் ஆகாஷும் விருந்து சாப்பிடுவாங்க. ஜெனி தான் சமைச்சிருப்பாங்க. ஜெனி ரொம்பவே சூப்பராக சமைச்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. சீரியல் கதையே முடிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே தெரியும்.